guys, நீங்கள் வந்திருக்கிறது. ஹலோ guys, ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் வந்து மைன்கிராஃப்ட் கேம் பிளே பார்க்க போகிறோம் guys. ஸோ அப்புறம் வந்து மைன்கிராஃப்ட் அல்டிமேட் சர்வைவலோட 3வது எபிசோட் பார்க்க போகிறோம். அண்ட் நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஹார்ட்கோர் சீரிஸ் இந்த எபிசோட் வந்து போட்டிருக்கேன். அதை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் guys. அதை வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. நான் ஒரு லைக்கை போட்டிருக்கேன் பாப்பா. இந்த வீடியோக்கு வந்து லைக் எடுத்துக்கலாமா? 2 likes guys. 2 லைக் இந்த வீடியோக்கு வந்து ஊழிச்சு அப்படின்னா நான் வந்து ஹார்ட்கோர் 2வது எபிசோட் வந்து போடுறேன். ஸோ ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் பர்சன் கூட பார்த்துட்டு அவங்க மீட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட் பர்சன் வந்து வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, காலைல ஆகிடுச்சு கைஸ், விடிஞ்சிடுச்சு போல். நம்ம லாஸ்ட் எபிசோடில் நிறைய விஷயங்கள் பண்ணோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பைடர் எனக்கு பெட்டி வேறு இருக்கா, நீ உன்னோட ஸ்கின் கூட எனக்கு ஸ்கின் கொடுக்காதே. பாண்டா கைஸ் வர்றா, நான் பார்க்கவே இல்லை. ஸோ ஷீப் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். ஷீப் வந்து அதை 4 கழுத்துலேயே 4 அடிச்சு போட்டு தரலாம். பேம்பு இருக்குது, பேம்பு போய் எடுத்துகிட்டு வருமா? பேம்பு எடுத்துகிட்டு வரலாம். கேவு மாதிரி இருக்கு கைஸ். பட் இப்போதைக்கு எனக்கு கேவுக்கெல்லாம் போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இந்த எபிசோடில் என்ன கான்செப்ட் பண்ண போகிறேன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியலை கைஸ். நான் பேம்பு வச்சு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு எப்படியாவது பெட்டை கிராஃப்ட் பண்ணிடணும் கைஸ். அது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா வந்து எல்லா நைட்டும் வந்து ஜோம்பிஸ்லாம் உள்ளே வந்துடுது கைஸ். அதான் நான் வந்து அதை கொஞ்சம் ஸ்டார்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் பேச பண்ணேன். பட் அதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக தான் முடிஞ்சுது கடைசியில். ஐயோ லைஃப் போச்சு. உங்கள் ஷீப் போச்சு தானே? எங்கே அது? ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம எப்படியாவது இந்த பிரிட்ஜில் வந்து பெட்டு மேக் பண்ணிடணும் கைஸ், கிராஃப்ட் பண்ணிடணும். இப்போ நீங்கள் கிடச்ச பேம்பு வந்து ஃபஸ்ட் டைம் பிளான் பண்ணி விட்டுறலாம். பக்கத்தில் பேம்பு வெயிட் பண்ணுங்க கைஸ். இன்னொரு பேரட் நான் போய் சீட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்கிட்ட சீட் இருக்குன்னு நினைக்கிறேன். சீட்லாம் பிளான் பண்ணிட்டேன் கைஸ், மன்னிச்சிக்கோங்க. ஓகே, அதனால் வந்து எனக்கு இதோ பிளான் பண்ணியிருக்க பாருங்கள். வளருது பொறுமையாக தான் வளருது. ஸோ ஷீப் என்ன பண்ணுறதுன்னு தான் கைஸ் தெரியல. இப்போ எனக்கு கொஞ்சம் போக் இருக்க மட்டும் இருக்கு. தெரியாமல் செட் பண்ணிட்டேன். எத்தனை நேரம் ஆகுது? இன்னும் ஒரே ஒரு நேரம் ஆகுது கைஸ். இப்போ இந்த எபிசோடில் வந்து சுகர் கேன் பக்கத்தில் இருக்குது அர்த்தம். பிஐ கொஞ்சம் கிளாஸ் இருக்கலான்னு வந்தேன் கைஸ். நான் மறந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன இது எடுக்க வந்துட்டு ஸ்டாண்ட் எடுக்க வந்தேன் கொஞ்சம். ஏன்னா நம்ம வந்து கிளாஸ் மேக் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஃபார்ம் கட்ட போகிறோம். ஃபார்ம்னு சொல்ல முடியாது, ஹவுஸ் மேலே இருக்குதுல அந்த இடத்த வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறோம். நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து ஹவுஸ் கட்டிட்டோம் கைஸ். என்ன கொஞ்சம் பாருங்கள், கிளாஸ் வச்சா கட்டியிருக்கேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த இடத்த கவர் பண்ணிடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது எடுத்துகிட்டு ஏதாவது கவர் பண்ணுறது. காபிள் ஸ்டோன் இருக்கா நம்மகிட்ட? ஆமாம். ஒரு பேபி ஜோம்பி கூட சண்டை போட்டோம் கைஸ், கஷ்டப்பட்டு. ஓகே கைஸ், இந்த எபிசோட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுடன் விடைபெறுகிறது உங்கள் தினேஷ் 89. அண்ட் பாய் கைஸ்.